இந்த மாதிரி சம்பவங்களை ரீசெண்டா அதிகமா பாக்குறோம், கேள்விப்படுறோம். ஏன் இப்படி நடக்குது? யார் காரணம்? இவங்களை எப்படிலாம் காலி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஃபுட் வேஸ்ட்டை வெளியே எடுத்துட்டு வந்து போடுவாங்க. அந்த ஃபுட் வேஸ்ட்டை மாடு, நாய், பூனை, காக்கான்னு எல்லாமே சாப்பிடும். இப்போ சுகாதாரமா இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம குப்பை தொட்டில போடுறோம். எவ்ரிடே அதை கிளீன் பண்ணிடுறாங்க. இதனால அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. அது மூலமா ஒரு அக்ரெஷன் வருது. ரெண்டாவது, பெய்ட் டாக் லவர்ஸ். கையில ஒரு குச்சை எடுத்துட்டு அவங்களோட டாக வாக்கிங் கூட்டு போறாங்க. ரோட்ல இருக்க டாக் இவங்க டாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் கல்ல விட்டுலாம் அடிக்கிறாங்க. சம்பவங்கள்லாம் அந்த டாகோட மைண்ட்ல ஹியூமனை ஒரு த்ரெட்டா கிரியேட் பண்ணி வச்சிருது. ஈஸி டார்கெட்டான குழந்தைங்க, வயசானவங்களை தேடி கடிக்குது. இது நடக்காம இருக்க என்ன பண்ணலாம்? ஒன், உங்க ஏரியால இருக்க டாகுக்கு சாப்பாடு போடுங்க. ரெண்டாவது, வேக்சினேஷன். கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வாலண்டியர்ஸ், ரெஸ்கியூவர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி டாக்கு ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கோங்க. அது டாகுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. மட்டும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா அவங்க அளவுக்கு கார்டிங் யாராலையும் பண்ண முடியாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, ஏரியாக்கே பயங்கரமான சேஃப்டியா அவங்க இருப்பாங்க. இந்த வீடியோவை பெய்ட் டாக் லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.